Revision for the half-yearly examination history, Unit 1, Vijayanagar and Bamini Kingdoms. Choose the correct answer. Page number 105, 106. Who was the greatest ruler of Sangama dynasty? Sangama dynasty oda greatest ruler yaru? Devraya 2. Which was the most common animal depicted on the pillars of Vijayanagara style? Vijayanagara கட்டட தூண்களில் அதிகமாக காணப்படும் அனிமலோட பிக்சர் எதுனா ஹார்ஸ். Who was the last ruler of Sangama dynasty? Sangama dynasty last ruler யாரு? விருபாக்ஷராயா 2. Who entered the Sultanate in Madurai? மதுரையில் சுல்தானேட் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாரு? குமர கம்பண்ணா. Name the Bamini king who was a linguist and a poet. ஒரு லிங்குவிஸ்டாகவும் போயட்டாகவும் இருந்த பாமினி அரசன் யாரு? சுல்தான் ஃபெரோஸ். Fill in the blanks. Dash was the capital of Aravidu dynasty. Aravidu டைனாஸ்டியோட கேபிட்டல் எது? Penukonda. Vijayanagar emperors issued a large number of gold coins called varahas. விஜயநகர் அரசுகளால் அச்சிடப்பட்ட தங்க காசுகளை வரஹாஸ் அப்படின்னு சொல்கிறோம். முகமது கவான் used dash chemist to teach the preparation and use of gunpowder. முகமது கவான் பர்ஷியன் கெமிஸ்ட்டை வந்து அந்த கன் பவுடரோட யூஸஸையும் ப்ரிப்பரேஷனையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன் விஜயநகர் அட்மினிஸ்ட்ரேஷன் கவுடா லுக்ட் ஆஃப்டர் த அஃபேர்ஸ் ஆஃப் வில்லேஜஸ். விஜயநகர் அட்மினிஸ்ட்ரேஷனில் வில்லேஜோட அட்மினிஸ்ட்ரேஷன் யார் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கவுடாஸு. நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் த ஃபாலோயிங். விஜயநகரா சிட்டி ஆஃப் விக்டரி. பிரதாபருத்ரா ரூலர் ஆஃப் ஒடிசா. கிருஷ்ணதேவராயா அஷ்டதிக்ஜாஸ். அப்துல் ரசாக் பர்ஷியன் எமிசுரே. தென்னாலி ராமா பாண்டுரங்க மகாட்யம். நெக்ஸ்ட் ஒன் அசர்ஷன். The Vijayanagar army was considered one of the feared armies in India. நம்ம விஜயநகர் ஆர்மி வந்து ரொம்பவே பயப்படத்தக்க ஒரு ஆர்மியாக நினச்சிருக்காங்க இந்தியாவிலேயே. ரீசன் விஜயநகர் ஆர்மிஸ் யூஸ்டு போத் ஃபயர் ஆர்ம்ஸ் அண்ட் கேவலரி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர் ஆர்மிஸ் வந்து ஃபயர் ஆர்ம்ஸும் கேவலரியும் யூஸ் பண்ணதுனால. ஆன்சர் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. Next one, find the wrong pair. Spices Arabia, that is the wrong answer. Find out the odd one out. இதில் தனிமையாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரிஹரா 2, முகமது 1, கிருஷ்ணதேவராயா தேவராயா 1, முகமது 1, because others are from Vijayanagar Empire. Next one, true or false. ஹரிஹரா அண்ட் புக்கா were the founder of பாமினி கிங்டம். ஹரிஹராவும் புக்காவும் பாமினி கிங்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஃபால்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க விஜயநகர் எம்பையரை தான் உருவாக்குனாங்க. கிருஷ்ணதேவராயா who resigned for 20 years was the most illustrious ruler of சங்கமா dynasty. கிருஷ்ணதேவராயர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே சிறந்த முறையில் ஆட்சி செஞ்ச சங்கமா டைனாஸ்டியை சேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. ஃபால்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து துளுவா டைனாஸ்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அசல்லி பெண்டனா வாஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த அஷ்டதிக்ஜாஸ். ட்ரூ, உண்மைதான். நெக்ஸ்ட் வந்து அசல்லி பெண்டனா தான் பெண்டனா தான் வந்து கிரேட்டஸ்ட் அஷ்டதிக்ஜாஸாக இருந்திருக்காங்க. Kingship of Vijayanagar administration was hereditary based on the principles of primogeniture. அப்படின்னா விஜயநகர் அட்மினிஸ்ட்ரேஷன் பரம்பரையாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ப்ரிமோஜானது மூத்த பையனுக்கு வாரிசாக கொடுக்குற அந்த ஸ்கீமில். ட்ரூ. There were 18 monarchs on the Bamini dynasty. பாமினி டைனாஸ்டியில் 18 monarchs இருந்திருக்காங்க. ட்ரூ. Answer the following. The 4 dynasties of Vijayanagar kingdom with a reference to predominant rulers of each dynasty. ஸோ விஜயநகர் டைனாஸ்டியில் அதாவது விஜயநகர் கிங்டத்தில் இருந்தால் முக்கியமான 4 டைனாஸ்டியும் அவங்களோட அரசர்களை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சங்கமா டைனாஸ்டியில் தேவராயா 2, சலுவா டைனாஸ்டியில் நரசிம்ஹா, துளுவா டைனாஸ்டியில் கிருஷ்ணதேவராயா, அரவிடு டைனாஸ்டியில் திருமல தேவராயா. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. The sultans of Deccan kingdoms formed a league to fight the Vijayanagar Empire. The combined force of the enemies met at Talaikota in 1565. Vijayanagar was defeated. So Battle of Talaikota பற்றி கேட்டிருக்காங்க. டெக்கான் கிங்டம்ஸோட சுல்தான்ஸ் ஒன்றா சேர்ந்து விஜயநகர் எம்பையருக்கு எகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அந்த கம்பைன்ட் ஆர்மி வந்து தலைக்கோட்டாங்கிற பிளேஸில் 1565 விஜயநகரை தோக்கடிச்சிட்டாங்க.
The structure of governs in Vijayanagar kingdom. விஜயநகர் கிங்டத்தில் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பற்றி கேட்டிருக்காங்க. The empire was divided into different mandalas, nadus, talas and gramas. விஜயநகர் எம்பையரை டிஃப்ரெண்ட் மண்டலமாகவும் நாடாகவும் ஸ்தூலாஸாகவும் கிராமாஸாகவும் பிரிச்சிருக்காங்க. ஈச் ப்ரொவின்ஸ் வாஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை ஏ கவர்னர் கால்ட் மண்டலேஸ்வரா. ஒவ்வொரு ப்ரொவின்ஸையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கவர்னர் இருந்தாங்க, அவங்கள மண்டலேஸ்வரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தி லோவஸ்ட் யூனிட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் த வில்லேஜ். அதுலேயும் லோவஸ்ட் யூனிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமம் தான். ஈச் வில்லேஜ் ஹேட் ஏ கிராம சபா. ஒவ்வொரு வில்லேஜுக்கும் கிராம சபா இருந்துச்சு. கவுடா வில்லேஜ் ஹெட்மேன் லுக்ட் ஆஃப்டர் த அஃபேர்ஸ் ஆஃப் வில்லேஜ். கவுடா அப்படிங்கிற வில்லேஜ் ஹெட்மேன் தான் கிராமத்தோட அட்மினிஸ்ட்ரேஷனை ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. த 5 இண்டிபெண்டன்ட் கிங்டம்ஸ் ஆஃப் டெக்கான் சுல்தானேட். டெக்கான் சுல்தானேட்டில் இருந்த 5 சுதந்திர கிங்டம்ஸ் எதெல்லாம் அப்படி பார்த்தோம்னா பிடார், பிஜாப்பூர், அகமத் நகர், பிரார் அண்ட் கோல்கொண்டா. த எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் அலாவுதீன் ஹசன் ஷா. அலாவுதீன் ஹசன் ஷா on his accession took special care in founding a school to educate his children and opened institution for the purpose of educating the children of noble families in the art of solidarity. முகமது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த டைமில் அவங்களோட அரசவையில் நோபல் ஃபேமிலிஸாக இருந்தால் அவங்களோட குழந்தைங்களை எஜுகேட் பண்ணுறதுக்காக புதுசாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் சாலிடாரிட்டி கற்றுக் கொடுக்கறதுக்கு. ஆன்சரின் கிரிட். ஃபர்ஸ்ட் ஒன், நேம் த கிங்டம் ரூல்டு பை 18 monarchs which lasted for nearly 180 years. ஆன்சர் இஸ் பாமினி. அதாவது கிட்டத்தட்ட 18 மொனார்க்கோட 180 years ஆட்சி செஞ்ச கிங்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேம் த பாமினி சுல்தான் ஹூ வாஸ் ரிஸ்டோர்ட் த டான் பை கிருஷ்ணதேவராய. கிருஷ்ணதேவராயராயில் பாம்னி சுல்தான் யார் திரும்ப அந்த பொசிஷன் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முகமது ஷா. நேம் த புக் ரிட்டன் பை கிருஷ்ணதேவராய இன் சான்ஸ்கிரிட். கிருஷ்ணதேவராயரால் எழுதப்பட்ட சான்ஸ்கிரிட் புக் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜாம்பவதி கல்யாணம். வேர் டிட் ஹசன் பாமின் ஷா ஷிஃப்ட் ஹிஸ் கேபிட்டல். ஹசன் பாமின் ஷா அவரோட கேபிட்டலை எங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குல்பர்கா. யூனிட் 2, The Mughal Empire. Who introduced the Persian style of architecture in India? இந்தியாவில் Persian style architecture introduce பண்ணது யாரு? பாபர். In which battle did Akbar defeat Rana Pratap? எந்த போரில் அக்பர் ராணா பிரதாபை தோக்கடிச்சாங்க? ஹால்டிகாட்டி. Whose place in Delhi was destroyed by ஷேர்ஷா? யாரோட பேலஸை டெல்லியில் ஷேர்ஷா அழிச்சாங்க? ஹுமாயூன். Who introduced மான்சப்தாரி சிஸ்டம்? மான்சப்தாரி சிஸ்டத்தை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? அக்பர். Who was the revenue minister of அக்பர்? அக்பரோட ரெவன்யூ மினிஸ்டர் யார்? ராஜா டொடார்மால். Next one, fill in the blanks. Dash was the name of the horse of Rana Pratap. ராணா பிரதாபோட குதிரையோட பேர் சேத்தக். Dash was a hall at Fatehpur Sikri where scholars of all religion met for discourse. ஸோ ஃபத்தேப்பூர் சிக்ரியில் ஸ்காலர்ஸ், அதாவது ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட ஸ்காலர்ஸு அங்கே மீட் பண்ணியிருந்த அந்த பிளேஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபாதத் கானா. த Sufi saint who received Akbar's utmost respect was Salim Chishti. அக்பரோட அதிகமான அளவில் மரியாதை பெற்ற சுஃபி செயின்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சலீம் சிஷ்டி தான். டியூரிங் த ரீஜன் ஆஃப் த டேஷ் த சப்தி சிஸ்டம் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு த டெக்கான் ப்ரொவின்ஸ். டெக்கான் ப்ரொவின்ஸ் வரைக்கும் அந்த சப்தி சிஸ்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணது யாரோட காலத்தில் அப்படி பார்த்தோம்னா ஷாஜஹான். டேஷ் வர் டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ் கிவன் டு ஸ்காலர்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸ்காலர்ஸ்க்கும் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கும் டேக்ஸ் இல்லாமல் கொடுக்கப்பட்ட அந்த நிலங்களோட பேர் என்னென்னா சுயூர்கள். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். பாபர் சந்தேரி. துர்காவதி சென்ட்ரல் ப்ரொவின்ஸ். ராணி சாந்த் பிவி அகமத் நகர். தில் இலாஹி அக்பர். ராஜா மான்சப் ஜெய்ப்பூர். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன், Babar inherited Fargana, a small kingdom in Central Asia.
ட்ரூ. பாபர் வந்து ஃபர்கானில் இருந்த ஒரு சின்ன பிளேஸ் தான், சென்ட்ரல் ஏஷியா இருந்த பிளேஸ் தான் அவரோட அரசாட்சி இருந்த பிளேஸாக இருந்திருக்கு. ஹுமாயூன் சக்சீடட் இன் ரீகேப்சரிங் டெல்லி இன் 1565. ஹுமாயூன் வந்து டெல்லியை திரும்ப ரீகேப்சர் பண்ணது 1565. ஃபால்ஸ். அக்பர் மேரிட் ஏ கேர்ள் ஆஃப் நோட்டபிள் ராஜ்புட் ஃபேமிலி. அவுரங்கசீப் மேரிட் ஏ கேர்ள் ஆஃப் நோட்டபிள் ராஜ்புட் ஃபேமிலி. அவுரங்கசீப் வந்து ராஜ்புட் ஃபேமிலியிலேருந்து ஒரு கேர்ளை மேரேஜ் பண்ணாங்க. ஃபால்ஸ். ஜஹாங்கீர் ordered execution of Sikh leader Guru Arjan for helping his son Khusru. ஜஹாங்கீர் வந்து சிக் லீடராக இருந்த குரு அர்ஜுனை கொல்றதுக்காக, அவங்களோட பையனை ஹெல்ப் பண்ணதுக்காக கொல்றதுக்காக ஆர்டர் போட்டாங்க. ட்ரூ. டியூரிங் அவுரங்கசீப்ஸ் ரீஜன் ஆர்கிடெக்சர் ரிசீவ்டு மச் பேட்ரனேஜ். அவுரங்கசீபோட பீரியடில் ஆர்கிடெக்சருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன், assertion. The British established their first factory at Surat. Reason. Jahangir granted trading all rights to the English. R is correct explanation of A. அதாவது அதனோட ரீசன் வந்து எக்ஸ்பிளனேஷனுக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், Aurangzeb introduced forwards other religions made him popular among the people. Reason. Aurangzeb reimposed the jizya and pilgrim tax on the Hindus. R is correct explanation of A. Next one, answer the following. Write the circumstances that lead to the Battle of Panipat in 1526. 1526 பேட்டில் ஆஃப் பேனிபட் நடக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் என்னெல்லாம்? பாபர் டிட் நாட் ஹாவ் எனி ambition beyond பஞ்சாப் till 1524. 1524 வரைக்கும் பஞ்சாபுக்கு மேலே போய் அட்டாக் பண்ணுற ஐடியா பாபருக்கு இல்லாமல் இருந்துச்சு. தென் ஏ கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கேம் நாக்கிங். இந்த டைம் தான் அவருக்கு ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. தில்வர் கான், லோதி சன் அண்ட் ஆலம் கான், who was the uncle of Sultan of Delhi, arrived in Kabul to seek Babur's help in removing Ibrahim Lodi from power. இந்த டைமில் தில்வர்கான் அதாவது லோதியோட பையனும், ஆலம்கான் அவர் வந்து டெல்லி சுல்தானோட அங்கிளாக இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே காபூல் போய் பாபர்கிட்ட இப்ராஹிம் லோதியை பவர்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. பாபர் டிஃபீட்டட் இன் த ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் பேனிபட் இன் 1526. அதனால் பாபர் வந்து பேனிபட் அப்படிங்கிற பிளேஸில் 1526 இப்ராஹிம் லோதியை தோக்கடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், மென்ஷன் த ஹுமாயூன்ஸ் ரீகேப்சர் டெல்லி தோன் இன் 1555. 1555 ஹுமாயூன் வந்து டெல்லியை திரும்ப எப்படி ரீகேப்சர் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஷேர்ஷா டிஃபீட்டட் ஹுமாயூன் அட் சவுசா அண்ட் அகைன் அட் கானூஜ். ஷேர்ஷா ஃபஸ்ட்டு ஹுமாயூனை சவுசாலையும் திரும்ப கானூஜ்லேயும் தோக்கடிச்சிருக்காங்க. ஹுமாயூன் டிஃபீட்டட் அண்ட் ஓவர் த்ரோன். அதனால் அவர் வந்து அந்த ஹுமாயூன் வந்து அங்கே தோற்று அதுக்கப்புறம் அவரோட அரசு பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஸோ ஹி ஹேட் டு ஃப்ளீ டு ஈரான். அதனால் அவர் வந்து அங்கேருந்து ஈரானுக்கு போக வேண்டிய நிலைமையாகி போச்சு. வித் த ஹெல்ப் ஆஃப் பர்ஷியன் ரூலர் ஷா ஷம் ஹுமாயூன் சக்சீடட் ரீகேப்சரிங் டெல்லி இன் 1555. அதுக்கப்புறம் திரும்ப பர்ஷியன் ரூலராக இருந்த ஷா தம்சப் அவங்களோட ஹெல்ப்பால் ஹுமாயூன் திரும்ப டெல்லியை 1555 கேப்சர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரைட் ஏ நோட் இன் மான்சப்தாரி சிஸ்டம். மான்சப்தாரி சிஸ்டத்தை பற்றி ஒரு நோட்ஸ் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அக்பர் இன்ட்ரடியூஸ் த மான்சப்தாரி சிஸ்டம். அக்கார்டிங் டு திஸ் சிஸ்டம் த நோபல்ஸ், civils and military officers were combined to form a single சர்வீஸ். அதாவது இந்த சிஸ்டத்தை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தா அக்பர் தான். இந்த சிஸ்டத்தின் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவில்ஸும் சரி, மிலிட்டரி ஆஃபீஸர்ஸும் சரி, நோபல்ஸும் சரி, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே சர்வீஸில் இருக்கணும். எவ்ரி ஒன் இந்த சர்வீஸ் வாஸ் கிவன் ஏ மேன்சப். எல்லாருக்கும் மேன்சப் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருந்துச்சு. மேன்சப் மீன்ஸ் பொசிஷன் ஆர் ரேங்க். மேன்சப்னா என்ன அர்த்தம்னா பொசிஷன் இல்லைனா ஒரு ரேங்கு. மேன்சப்தாரி ரேங்க் வாஸ் டிபெண்ட் ஆன் சாட் அண்ட் ஸ்வர். ஸோ இந்த மேன்சப்தாரி சிஸ்டம்ங்கிறது
சாட் ஸ்வர் அதனோட பேசிஸில் இருந்துச்சு. இந்த ஸ்வர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வர் வாஸ் த நம்பர் ஆஃப் ஹோஸ் அண்ட் ஹார்ஸ்மன் ஹி ஹேட் டு மெயின்டைன். அவர் வந்து ஒரு குதிரை, அதாவது எவ்வளோ குதிரைகள் எவ்வளோ குதிரை ஆட்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மேன்செட் டிசைட் பண்ணிக்கிறாங்க. எம்பரர் குட் யூஸ் த ட்ரூப் மெயின்டைன் பை த மேன்சப்தாஸ். இந்த மேன்சப்தாஸ் மெயின்டைன் பண்ண இந்த குதிரைகளோ இந்த குதிரை ஆட்களையோ இந்த எம்பரரால் யூஸ் பண்ண முடியும். யூனிட் 3 ரைஸ் ஆஃப் மராத்தாஸ் அண்ட் பேஷ்வாஸ். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹூ வாஸ் த டீச்சர் அண்ட் கார்டியன் ஆஃப் சிவாஜி? சிவாஜியோட டீச்சரும் கார்டியனுமாக இருந்தது யார்? தாதாஜி ஹோண்டாதேவ். ஹவ் வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மராத்தா கிங் நோன்? மராத்தா கிங்ஸோட பிரைம் மினிஸ்டரை என்ன பேரில் அழைச்சாங்க அப்படின்னா பேஷ்வா. நேம் த ஃபேமிலி ப்ரீஸ்ட் ஆஃப் சாம்பூஜி ஹூ இன்ஃப்ளூயன்ஸ்டு ஹிம் இன் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன். சாம்பூஜியோட டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அவங்களோட ஃபேமிலி ப்ரீஸ்டோட பேர் என்ன? கவி கைலாஷ். வாட் வாஸ் த பேக் போன் ஆஃப் சிவாஜிஸ் ஆர்மி இன் த பிகினிங்? சிவாஜியோட ஆர்மியில் பிகினிங்கில் யாராக இருந்தாங்க? இன்ஃபேண்டரி. who proclaimed wars and freed Malwa and Gujarat from Mughal domination. முகல் டாமினேஷனில் இருந்த மால்வாவையும் குஜராத்தையும் யார் வந்து ஃப்ரீ பண்ணாங்க? பாஜிராவ். நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks. The spread of the movement in Maharashtra helped the Maratha people develop conscious in one and oneness. ஸோ மராத்தா பீப்புளுக்கு அவங்களோட கன்சைன்சஸ், அதாவது மனசாட்சி, அவங்களோட ஒற்றுமை எல்லாத்தையும் யார் வளர்த்தாங்க அப்படின்னு பார்த்தா பக்தி மூமெண்ட். டேஷ் வாஸ் த கீ ஒஃபிஷியல் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேஷ்வா. பேஷ்வாஸோட கீ ஒஃபிஷியல்ஸ் யாராக இருந்தாங்கன்னா காமவிஸ்தார். The imperial movement of the Maratha sadly ended in dash 1761 Panipat. அதாவது மராத்தாஸோட முடிவு வந்து எந்த போரில் முடிஞ்சது அப்படி பார்த்தா பானிபட்டில். டேஷ் வாஸ் த ஃபாரின் மினிஸ்டர் இந்த அஷ்டபிரதான். அஷ்டபிரதானில் இருந்த அந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சுமந்த். சாம்பூஜி succeeded Shivaji after a succession tussle with அனாஜி தத்தா. சாம்பூஜி வந்து சிவாஜிக்கு அப்புறம் யார் கூட போட்டி போட்டு அரசனானாங்க பார்த்தா அனாஜி தத்தா கூட. மேட்ச் த ஃபாலோயிங். ஷாஜி பான்ஸ்லே சிவாஜிஸ் ஃபாதர். சாம்பூஜி சன் ஆஃப் சிவாஜி. சாஹு கிராண்ட் சன் ஆஃப் சிவாஜி. ஜிஜாபாய் மதர் ஆஃப் சிவாஜி. அஃப்சல்கான் ஜெனரல் ஆஃப் பிஜாப்பூர். நெக்ஸ்ட் ஒன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். The rocky and mountainous terrain gave protection to the Marathas from the invaders. True. அதாவது அங்கிருந்த மலைகளும் அந்த லேண்ட் ஏரியாவும் தான் மராத்தாஸை எனிமிகள்கிட்டருந்து பாதுகாத்துருக்கு. Hymns composed in Sanskrit by the Bhakti saints were sung by people of all caste and classes. எல்லா சான்ஸ்கிரிட் மொழியில் எழுதப்பட்ட அந்த பக்தி பாடல்களை எல்லா மக்களும் எல்லா ஜாதியில் இருந்தவங்களும் பாடியிருக்காங்க. ஃபால்ஸ். சிவாஜி கேப்சர்ட் புரந்தர் ஃப்ரம் த முகல்ஸ். சிவாஜி முகல்ஸ் கிட்டேருந்து புரந்தரை கேப்சர் பண்ணாங்க. ட்ரூ. தேஷ்முக் held away over rural regions and their control was over between 20 and 100 villages. ட்ரூ. தேஷ்முக் அப்படிங்கிறது வந்துட்டு ரூரல் ரீஜன்ஸு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 20லேருந்து 100 கிராமங்கள் உள்ளடக்கி. ஃபிஃப்த் ஒன், Abdali invaded 10 times before finally marching on Delhi. அப்தலி வந்து டெல்லிக்கு வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 டைம்ஸு நம்ம இந்தியாவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். அசர்ஷன். Soldiers were to live in forts and towns far away from home. Reason, Maratha soldiers were not permitted to retire from the battlefield each year for the purpose of cultivating their land. Answer, R is correct for explanation of A. Next one, statement 1. Judging from the leaders of correspondence and account books, Peshwas were keen on accurate record keeping. Statement 2. Artillery decided the battle at Panipat in 1761. Answer, 1 and 2 are correct.
Find the odd one out. Shaji, Shivaji, Sambhuji, Shahu, Rahulji Bhonsle. Odd one is Rahulji Bhonsle. Find out the wrong pair. Peshwa, Nagpur. Answer the following. The impact of Bhakti movement of Marathas. The spread of the Bhakti movement to Maharashtra helped the Maratha people develop conscious on their identity and oneness. பக்தி மூமெண்ட்டோட ஸ்ப்ரெட்டு மகாராஷ்டிராவில் இருந்த மக்களுக்கு, அதாவது மராத்தா பீப்புளுக்கு அவங்களோட ஐடென்டிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒற்றுமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இட் ப்ரமோட்டட் ஏ ஃபீலிங் ஆஃப் யூனிட்டி. அது அவங்களோட மனசில் ஒற்றுமையும், எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் த சோஷியல் ஈக்குவாலிட்டி எமங் த மராத்தாஸ். முக்கியமாக சொல்ல போனோம்னா அவங்களோட சோஷியல் ஈக்குவாலிட்டி மராத்தா பீப்புளுக்கு இடையில் வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. Chaud and Sardesh Mukhi. Shivaji protected the people from loot and plunder, for which they were requested to pay Chaud 1/4 of the revenue as the protection money. அதாவது சவுத் அப்படிங்கிற டேக்ஸ் மக்களை பாதுகாக்கிறதுக்காக 4/1 அதாவது அவங்களோட வருமானத்துலேருந்து 4/1 டேக்ஸாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சர்தேஷ் முகினா என்னென்னா அண்ட் எக்ஸ்ட்ரா 1/10 ஆஸ் த செஃப்னன்ஸ் டியூக்காக அவங்க டேக்ஸை 10/1 வரியாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ரோல் ஆஃப் காமவிஸ்தார் இன் மராத்தா ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். காமவிஸ்தார் அது அவங்களோட ரோல் Maratha administration. Kamalsdar was empowered to maintain a small body of soldiers to police the administrative area from where tribe or had to be collected. ஸோ இந்த காமல்ஸ்தார் முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குட்டி சால்ஜர்ஸ் படம் வச்சுருப்பாங்க. போலீஸ்க்கு அவங்க அவங்கள மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஏரியாவுக்கு இவங்களை யூஸ் பண்ணுறதுக்காக. எக்ஸிக்யூஷன் ஆஃப் சாம்போஜி பை முகல் ஆர்மி. எப்படி சாம்போஜி முகல் ஆர்மியை அழிச்சாங்க அப்படி பார்த்தோம்னா மராத்தா அண்டர் சாம்போஜி வர் நோ பொசிஷன் டு ரெசிஸ்ட் த முகல்ஸ். மராத்தாஸ் சாம்பூஜியோட அந்த டைமில் முகல்ஸ்க்கு எதிராக நிற்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்திருக்காங்க. Mughals, next one, Aurangzeb himself arrived in the Deccan. His main goal was the annexation of Bijapur and Golconda. Sambhuji was captured by the Mughals and after torture put to death. Aurangzeb டெக்கானுக்கு அவங்களே நேரடியாக அவங்களோட முக்கியமான எண்ணம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிஜாப்பூரையும் கோல்கண்டாவையும் சாம்பூஜியிலேருந்து பிடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் அவர் வெற்றி பெற்றுட்டு சாம்பூஜியை டார்ச்சர் பண்ணி கொண்டுட்டாங்க. பேட்டில் ஆஃப் பானிபட் fought in 1761. The Maratha attempt to extend their domination beyond Punjab was checked by the king of Afghans, Ahmad Shah Abdali. அதாவது மராத்தாஸோட அவங்களோட அந்த அட்டெம்ப்ட், அவங்களோட பவரை பஞ்சாபை தாண்டி வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஆப்கானோட கிங்காக இருந்த அஹமத் ஷா அப்தலி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. த இம்பீரியல் மூமெண்ட் ஆஃப் த மராத்தா சேட்லி என்டர்ட் அட் பானிபட் இன் நியர் டெல்லி இன் 1761. அதனோட ரிசல்ட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற பானிபட்டில் 1761 மோசமான நிலைமையில் மராத்தாஸ் தோற்று போயிட்டாங்க. சிவிக்ஸ் யூனிட் 1. Choose the correct answer. What is the minimum age for becoming a member of legislative council? ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பர் ஆகிறதுக்கு உண்டான வயசு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 30 years. How many states does India have? இந்தியாவில் இப்போ எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? 29. The word state government refers to. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படி பார்த்தோம்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் த ஸ்டேட்ஸ் and legislative assembly இந்த ரெண்டும் சேர்ந்தது தான். ஸோ ஆன்சர் இஸ் both A and B. The overall head of the government in the state is governor. ஸ்டேட்டோட மொத்த அதிகாரமும் யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர்கிட்ட. Who appoints the chief minister and other ministers? சீஃப் மினிஸ்டரையும் மித்த மினிஸ்டர்ஸையும் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா கவர்னர். Who become the chief minister? யார் சீஃப் மினிஸ்டராக மாறுறாங்க? லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி. மெஜாரிட்டி பார்ட்டியில் யார் லீடராக இருக்காங்களோ அவங்க தான் சீஃப் மினிஸ்டராக மாறுறாங்க.
What are the three branches of the state government? State government ஓட three branches இதெல்லாம் legislative, executive and judiciary. Fill in the blanks. The governor is appointed by the dash. President. கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படி பார்த்தோம்னா president. The leader of the majority party is appointed as dash in the state assembly. Chief minister. மெஜாரிட்டி பார்ட்டியோட ஹெட்டை வந்து நம்ம சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. டேஷ் இஸ் த ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆர்கன் ஆஃப் த ஸ்டேட்லேயே ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆர்கன் எதுனா ஹை கோர்ட்டு. எம்எல்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏ அப்படிங்கிறதோட நம்ம வந்து விரிவாக்கம் பார்த்தோம்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. டேஷ் இஸ் ஏ பர்டிகுலர் ஏரியா ஃப்ரம் வேர் ஆல் த voters living there choose their representatives. கான்ஸ்டிட்யூவன்சி. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து எல்லோரும் ஓட் பண்ணி ஒருத்தங்களை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவை நம்ம என்ன சொல்கிறோம்னா கான்ஸ்டிட்யூவன்சி. த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஹூ ஆர் நாட் த மெம்பர் இன் த ரூலிங் பார்ட்டி ஆர் கால்டு டேஷ். ரூலிங் பார்ட்டியில் இல்லாமல் ஜெயிச்ச மெம்பர்ஸை நம்ம யார் அப்படின்னு சொல்லுவோம்னா அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ச் த ஃபாலோயிங். எம்எல்ஏஸ். Legislative Assembly, Governor, Head of the State, Chief Minister, Leader of the Majority Party, Union Territories 7, Fort St. George, Secretariat. Answer the following. What are the qualifications to become the governor of a state? ஒரு ஸ்டேட்டோட கவர்னர் ஆகிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, to become a governor he or she should be the citizen of India and should have completed 35 years of age. கண்டிப்பாக 35 வயசுக்கு மேலே இருக்கணும். அது மாதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க இந்தியாவோட ஒரு சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் ஷுட் ஹேவ் சவுண்ட் மைண்ட் அண்ட் ஷுட் நாட் ஹோல்ட் எனி பப்ளிக் ஆஃபீஸ் ஆர் ப்ராஃபிட். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சவுண்ட் மைண்ட் இருக்கணும்னு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வேறு எந்த விதமான வேலையிலையும் என்கேஜாக இருக்கக்கூடாது. அதாவது வேறு வருமானம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஹூ ஆர் கால்டு அப்போசிஷன்ஸ். எதிர்கட்சிகள் அப்படின்னு நம்ம யார் சொல்கிறோம் அப்படின்னா, ஆல் த எம்எல்ஏஸ் ஆஃப் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹூ டஸ் நாட் பிலாங்ஸ் டு த ரூலிங் பார்ட்டி ஆர் கால்டு அப்போசிஷன்ஸ். அதாவது எதிர்கட்சிகள் நம்ம யாரை சொல்லுவோம் அப்படின்னா, அவங்க வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிருப்பாங்க, ஆனால் ரூலிங் பார்ட்டியோட எம்எல்ஏஸாக இல்லாமல் மித்த கட்சியில் இருக்கிற எம்எல்ஏஸை தான் அப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஏ நோட் ஆன் லோக் அதாலத். லோக் அதாலத்தை பற்றி ஒரு குறிப்பெழுத சொல்கிறாங்க. லோக் அதாலத் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் by the government of India to settle disputes through conciliation and compromise. அதாவது லோக் அதாலத்தில் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை உருவாக்கினப்போ அதனோட நோக்கம் என்னதான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பியூட்ஸையும் அதாவது பிரச்சனைகளை வந்து அவங்க ஒரு சமாதான முறையில் காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான் அவங்களோட ஐடியாவாக இருந்துச்சு. வாட் இஸ் கான்ஸ்டிட்யூவன்சி? கான்ஸ்டிட்யூவன்சினா என்ன? கான்ஸ்டிட்யூவன்சி இஸ் ஏ பர்டிகுலர் ஏரியா ஃப்ரம் வேர் ஆல் த voters living and they choose their representatives. voters இருக்கிற இடம் ப்ளஸ் அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸை சூஸ் பண்ணுற அந்த ஏரியாவை தான் நம்ம வந்து கான்ஸ்டிட்யூவன்சி அப்படின்னு சொல்கிறோம். Who appoints the chief minister and other ministers? Governor appoints the chief minister and other ministers on the advice of the chief minister. chief minister government appoint பண்ணுவாங்க, கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மித்த மினிஸ்டர்ஸை சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸால் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யூனிட் 2 மீடியா அண்ட் டெமோக்ரஸி. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், which one of the following comes under print media? இந்த கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து பிரிண்ட் மீடியாவில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ப்ராட்காஸ்ட் மீடியா? இதில் ப்ராட்காஸ்ட் மீடியா எது அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியோ. நெக்ஸ்ட் ஒன், விச் இன்வென்ஷன் ஹேஸ் brought the world closer? எந்த இன்வென்ஷன் க்ளோஸ் இது நம்மளை ஒன்றா இணைச்சது இல்லை ரொம்ப க்ளோஸில் கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டெலிவிஷன். விச் இஸ் மாஸ் மீடியா? மாஸ் மீடியா எது அப்படின்னா A and B. Why is the necessary for media to be independent? எதனால் வந்து மீடியா வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, டு ரைட் பேலன்ஸ்டு ரிப்போர்ட்கா. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களால வந்து உண்மையான ஒரு நிலவரத்தை எழுத முடியும். பேலன்ஸ்டு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், fill in the blanks. Dash has
மேட் த வேர்ல்டு ஸ்மாலர் அண்ட் க்ளோசர். இது வந்து வேர்ல்டு வந்து சின்னதாகவும் நெருக்கமாகவும் செஞ்சுச்சு. அதாவது நம்மளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் மீடியா. எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன் இஸ் ஏ மீடியம் ஆஃப் டேஷ். எல்லா தனிப்பட்ட நபர்களும் மீடியம் ஆஃப் எதுனா எக்ஸ்பிரஷன். பிரிண்டிங் ப்ரெஸ் வாஸ் இன்வென்டட் பை. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை யார் இன்வென்ட் பண்ணாங்கன்னா ஜொஹானஸ் குட்டன்பர்க். டேஷ் இஸ் ஏ கோட் ஆஃப் வேல்யூஸ் விச் கவர்ன் அவர் லைஃப்ஸ். நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது எதுனா எத்திக்ஸு. டேஷ் இஸ் த ரேடியோ ப்ராட்காஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரேடியோ ப்ராட்காஸ்டோட பேர் என்னென்னா ஆல் இந்தியா ரேடியோ. மேட்ச் த ஃபாலோயிங்: நேரோ காஸ்ட் மீடியா செமினார், social media, Facebook, print media, posters, web media, Google website, broadcast media, films. Answer the following. What is media? Media is generally the agency for interpersonal communication. மீடியாங்கிறது சாதாரணமாக வந்து இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷனோட ஒரு ஏஜெண்ட் தான். மீடியா இன்க்ளூட்ஸ் எவ்ரி ப்ராட்காஸ்டிங் அண்ட் நேரோகாஸ்டிங் மீடியம். இந்த மீடியாங்கிறதுல ப்ராட்காஸ்டிங்கும் நேரோகாஸ்டிங்கும் இன்க்ளூட் ஆகுது. How does the public get the news about the decision that are taken in the legislative assembly? legislative assemblyல எடுக்கிற அந்த முடிவுகளை பற்றி பப்ளிக்கு எப்படி தெரிய வருது? The press and the media personal clarify any doubts related to the மீட்டிங் ரிலேட்டடாக இருக்க பப்ளிக்ஸோட டவுட்ஸை ப்ரெஸ்ஸும் மீடியாவும் கிளியர் பண்ணுவாங்க. ஆல் த இன்ஃபர்மேஷன் இஸ் பப்ளிஷ்ட் இன் த நியூஸ் பேப்பர் அண்ட் ஷோன் ஆன் த டிவி சேனல்ஸ். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நியூஸ் பேப்பர்லேயும் டிவி சேனல்ஸ்லேயும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லோக்கல் மீடியா? லோக்கல் மீடியாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? லோக்கல் மீடியா இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் கேன் ஜெனரேட் குவிக் அண்ட் on the spot information about the facts which are going on the make the people aware of it. மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல ஸ்பாட் இன்ஃபர்மேஷனும் அதை பற்றின விஷயங்களையும் தகவல் பரிமாற்றங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட் இஸ் வெரி குட் மீடியம் ஃபார் கெட்டிங் நியூஸ் இன்ஸ்டன்ட்லி. உடனடியாக நியூஸ் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீடியமாக இருக்குது. மீடியா இஸ் த ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி ஜஸ்டிஃபை. மீடியாங்கிறது வந்து டெமோக்ரஸியோட ஃபோர்த் பில்லராக எப்படி சொல்கிறோம் அதை நிரூபிக்கணும்னா மீடியா என்ஷூர்ஸ் த டிரான்ஸ்பரன்சி இன் த ஒர்க்கிங் ஆஃப் ஆல் த above 3 systems. அதாவது நம்மளோட லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி இந்த 3 சிஸ்டமும் எப்படி ஒர்க் பண்ணுது அதனோட டிரான்ஸ்பரன்சியை மீடியா என்ஷூர் செய்யுது. The fourth pillar of democracy ensures that all people living in the far off areas of country are aware of what's happening in the rest of the country. ஸோ நம்ம நாட்டில் தூரமாக எங்கே இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு இந்த மீடியா ஹெல்ப் பண்ணுது. ஸ்டேட் எனி 2 ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மீடியா மீன்ஸ் மீடியாவோட 2 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின்டைன் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்மெண்ட். கண்டிப்பாக அது வந்து அதனோட டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ணுறது. அதே மாதிரி ஹெல்ப் பீப்புள் இன் நெய்பர் நரிஷிங் தேர் ரைட்ஸ். அவங்களோட உரிமைகளை பற்றி விழிப்புணர்வு கொடுக்குறதும் இந்த மீடியாஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஜியாகிரஃபி யூனிட் 1 ரிசோர்ஸஸ். Choose the correct answer. Which one of the following is a renewable resources? கீழே கொடுத்ததில் எது renewable resources அப்படி பார்த்தோம்னா solar energy. Where is the largest solar power project situated in India? இந்தியாவிலே மிகப்பெரிய solar energy power plant எங்கே இருக்குது அப்படி பார்த்தோம்னா கமோதி. Which is one of the first metal known and used by man? எந்த மெட்டல் ஃபஸ்ட்டு மனுஷன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர். Dash is one of the indispensable mineral used in electrical and electronics industry. எலக்ட்ரிக்கல்லையும் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் தவிர்க்க முடியாத ஒரு மினரல் எது அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கா. எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் கோல் இஸ் கால்டு தெர்மல் பவர். கோல்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா தெர்மல் பவர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி. அதிகமாக ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற நாடு எது அப்படின்னா சைனா. ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டினா வாட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி. அயன் ஆர்ஸ் ஃபவுண்ட் அட் டேஷ் இன் தமிழ்நாடு. நம்மளோட தமிழ்நாட்டில் அயன் ஆர்ஸ் அதிகமாக எங்கே கிடைக்குதுன்னா கஞ்சமலையில் கிடைக்குது.
dash is produced from bauxite ore. பாக்சைட் ஓரில் தயாரிக்கிற மெட்டல் எதுனா அலுமினியம். டேஷ் இஸ் யூஸ்ட் in மேக்கிங் எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ். எலக்ட்ரிக்கல் பேட்டரிஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேங்கனீஸ். பெட்ரோலியம் அண்ட் இட்ஸ் டெரிவேட்ஸ் ஆர் கால்டு டேஷ். பெட்ரோலியம் அதனோட கூட சார்ந்து வர்ற பொருட்களை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளாக் கோல்டு. மேட்ச் த ஃபாலோயிங்: ரினியூவபிள் ரிசோர்சஸ் விண்ட் எனர்ஜி, மெட்டாலிக் ரிசோர்சஸ் அயர்ன், நான் மெட்டாலிக் ரிசோர்சஸ் மைக்கா, fossil fuel பெட்ரோலியம், limestone, sedimentary rock. Answer the following. Define resources. Anything which can be used for satisfying the human need is called resources. மனிதர்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து ரிசோர்சஸ், வளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் அயன்? அயனோட யூசஸ் என்ன? அயன் இஸ் யூசபிள் இன் engineering applications such as the construction of machinery and machine tools, automobiles, construction of large ship, structural compounds of building, bridges, etc. ஸோ அயனோட யூஸஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது முக்கியமாக வந்துட்டு என்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸில், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மிஷின்ஸை செய்கிறதுக்கு, மெஷின் டூல்ஸ் செய்கிறதுக்கு, ஆட்டோமொபைல்ஸில் ஷிப்ஸு தயாரிக்கிறதுக்கு, அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் காம்பவுண்ட்ஸ் அதாவது கட்டுமான பணிகளாக இருக்கிற பில்டிங்கு, பிரிட்ஜஸ் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக அயனை யூஸ் பண்ணுறாங்க. வாட் ஆர் த மேஜர் யூட்டிலைசர்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி இன் த வேர்ல்டு? யார் அதிகமாக சோலார் எனர்ஜி இந்த உலகத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தி மேஜர் யூட்டிலைசர்ஸ் ஆஃப் த சோலார் எனர்ஜி இன் த வேர்ல்ட் ஆர் இந்தியா, சைனா, ஜப்பான், இட்டாலி அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்தியா, சைனா, ஜப்பான், இட்டாலி, ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் அதிகமாக வந்து சோலார் எனர்ஜியை பயன்படுத்துகிறாங்க. நேம் த டைப்ஸ் ஆஃப் கோல் பேஸ்ட் ஆன் த கார்பன் கண்டென்ட்டு அடங்கி இருக்கிற பேசிஸில் நம்ம வந்து கோலை எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா த டைப்ஸ் ஆஃப் கோல் பேஸ்ட் ஆன் த கார்பன் கண்டென்ட் ஆர் ஆந்த்ராசைட், பிட்டுமானஸ், லிக்னைட் அண்ட் பீட். அதாவது அதிகமாக கார்பன் கண்டென்ட் இருக்கிறது ஆந்த்ராசைட்டில், அதுவே லாஸ்ட் ஆகிறப்போ பீட், அதெல்லாம் ரொம்ப கம்மியான கார்பன் கண்டென்ட் இருக்கும். கிவ் ஏ ஷார்ட் நோட் ஆன் டியூராலிமின். டியூராலிமினை பற்றி ஒரு ஷார்ட் நோட் எழுத சொல்கிறாங்க. டியூராலிமின் இஸ் ஏ ஹார்ட் லைட் அலாய். அதாவது டியூராலிமின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் வெயிட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிற ஒரு அலாய். அலாய் மீன்ஸ் மிக்சிங் ஆஃப் டூ மெட்டல்ஸ். அலுமினியம் alloy of aluminum with copper, copper and other elements like magnesium and manganese. அதாவது இது தயாரிக்கிறதுக்கு அலுமினியத்தோட காப்பரு, மெக்னீஷியம், தென் மேங்கனீஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த டியூராலிமின் தயாரிக்கிறாங்க. டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பயோட்டிக் ரிசோர்சஸ் அண்ட் அபயோட்டிக் ரிசோர்சஸ். பயோட்டிக் ரிசோர்சஸ் ஆர் த லிவிங் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல். உயிரோடு இருக்கிற பொருட்களை தான் இந்த பயோட்டிக் ரிசோர்சஸில் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட், பேர்ட்ஸ். Abiotic resources are the non-living part of the environment. Example sunlight and gold. ஸோ இந்த அபோட்டிக் ரிசோர்ஸஸில் உயிரற்ற பொருட்களை தான் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சன்லைட்டு, கோல்டு. ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ரிசோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி நேச்சுரலாகவே அது ரீப்ளேஸ் ஆகிடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி அண்ட் விண்ட் எனர்ஜி. Non-renewable resources, natural resources that once consumed and cannot be replaced is called non-renewable resources. Natural resources இயற்கையாகவே நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா திரும்ப ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு பல லட்சம் வருஷம் ஆகும். அதாவது ரீப்ளேஸ் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் அயன் அண்ட் கோல்டு. Metallic resources are composed of metal. They are hard and good conductor of heat and electricity. Example iron and copper. ஸோ மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்குள்ளே மெட்டல்ஸ் வந்து கம்போஸ்ட் ஆகிருக்கும். இது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி, ஹீட் எல்லாம் பாஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் அயனும் காப்பரும். நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ்
Non-metallic resources do not comprise of metal. They are soft and non-conductor of heat and electricity. Example, mica and limestone. ஸோ இந்த non-metallic minerals வந்து அதில் வந்து மெட்டல்ஸ் இருக்காது, அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஹீட்டும் எலக்ட்ரிசிட்டியெல்லாம் பாஸ் பண்ணாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் மைக்காவும் லைம்ஸ்டோனும். கிவ் ரீசன். Aluminum has wide range of uses compared to other metals. மித்த மெட்டல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அலுமினியத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்? பிகாஸ் இட் இஸ் லைட் இன் வெயிட், டஃப் அண்டு சீப்பர். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டல் வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்கும், அதாவது வெயிட்டில், ப்ளஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக, அதாவது டஃப், தென் சீப்பர், விலை கம்மியாகவும் கிடைக்குது. இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட், ஷிப்ஸ், தென் ஆட்டோமொபைல்ஸ், ரயில்வே கோச்சஸ் எக்ஸெட்ரா. இது முக்கியமாக எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏர்க்ராஃப்ட்டு, ஷிப்பு, அது மாதிரி ஆட்டோமொபைல்ஸ், ரயில்வே கோச்சஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு. இட் இஸ் எ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். அது மட்டும் இல்லாமல் அது வந்து எலக்ட்ரிசிட்டியையும் சரி அதே மாதிரி ஹீட்டையும் பாஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், வாட்டர் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ கிரேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ எதனால் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல நம்ம வந்து வாட்டரை ஒரு கிரேட்டாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படி பார்த்தோம்னா, பிகாஸ் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். நம்ம வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வாட்டரை யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் த சீப்பஸ்ட் அண்ட் மோஸ்ட் வெர்சைட்டி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அவுட் ஆஃப் ஆல் த நான் எனர்ஜி. ஸோ மித்த எல்லா எனர்ஜியை விடையும் இந்த வாட்டர் எனர்ஜி தான் நம்மளுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. அது ஒரு காரணம். யூனிட் 2, டூரிசம். Choose the correct answer. The oldest type of tourism is religious. மிக பழமை வாய்ந்த tourism type எது அப்படின்னு கேட்டோம்னா religious. In which state the Kaziranga National Park is located? எந்த ஸ்டேட்டில் காசிரங்கா நேஷ்னல் பார்க் இருக்குன்னா அசாம். Which one of the following is not a beach of India? கீழே சொல்கிறதுல எந்த பீச் வந்து இந்தியாவை சேர்ந்தது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா மியாமி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ பேர்ட் சாங்சுரி இன் இந்தியா? இந்த கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த பேர்ட் சாங்சுரி இந்தியாவை சேர்ந்தது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஹா இன் மத்திய பிரதேஷ். இன் விச் டிஸ்ட்ரிக்ட் குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் இஸ் லொக்கேட்டட்? திருநெல்வேலி. எந்த டிஸ்ட்ரிக்டில் குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னா திருநெல்வேலி. த 3 மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் டூரிசம் டுகெதர் நோன் அஸ் A3 கான்செப்ட். டூரிசத்தோட முக்கியமான 3 காம்பனன்ட்ஸ் எதுலனா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா A3 கான்செப்ட். கேஸ்ட்ரானமி ரெஃபர்ஸ் டு அன் ஆஸ்பெக்ட் ஆஃப் டேஷ் டூரிசம். கேஸ்ட்ரானமிங்கிற வேர்டு டூரிசத்தோட எந்த பார்ட் ரெஃபர் பண்ணுதுன்னா கல்ச்சரல். சுர்லி ஃபால்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ். சுர்லி ஃபால்ஸோட இன்னொரு பேர் என்னென்னா கிளவுட்லேண்ட் ஃபால்ஸ். Fourth one, the second largest urban beach is dash. அர்பன் பீச்சில் செகண்ட் லார்ஜஸ்ட் எது அப்படின்னா மரீனா பீச். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் TAAIயோட எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா ட்ராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. சர்க்கிள் த ஆட் ஒன். இதில் சேராதது எது? ஃபஸ்ட்டு ஒன்ல டிரான்ஸ்போர்ட், அட்ராக்ஷன், அக்காமடேஷன், அமெண்டிஸ். transport. Nainital, Shillong, Munnar, Digha. Circle the odd one. Answer is Digha. Corbett, Sundarbans, Periyar, Mayani. Answer is Mayani. Ohanikal, Kumbhakarai, Surli, Kalakadu. Answer is Kalakadu. Rishikesh, Ladakh, Gulmarg, Kotagiri. Answer is Kotagiri. Match the following. Annamalai Hills, Top Slip, Mangi Falls, Coimbatore. Darjeeling, West Bengal. Nature's Heaven, Javadi. Ahuda Beach, Goa. Consider the following statement and tick the appropriate answer. First one, tourism is an essential activity for the life of society. Reason, it's a direct impact on social, cultural, education and economic sector of a nation. Tourism அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மளோட லைஃப்பில் இந்த சமூகத்தில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கான காரணம் அப்படின்னா இட்ஸ் டைரக்டட் இம்பேக்ட், அதனோட நேரடி தொடர்பு வந்து நம்மளோட கல்ச்சரல், எஜுகேஷன், எக்கனாமிக் எல்லா செக்டர்லேயும் இன்க்ளூட் ஆகிறதுனால. ஆன்சர் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஏ எக்ஸ்பிளைன்ஸ் ஆர். ஏயும் ஆரும் கரெக்டு தான். அதில் வந்து ஏ வந்து ஆரை எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் பீச்சஸ் இன் கோவா, Kalangri
இஸ் a treat for the adventure sports activities. கோவாவில் இருக்கிற காலங்கிரிட் அந்த பீச் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு வந்து பெஸ்ட்டான பிளேஸாக இருக்குது. அதுக்கு ரீசன் ஃபாரினர்ஸ் ஸ்ட்ராங் த பீச்சஸ். இதில் வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து குவிகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஏ எக்ஸ்பிளைன்ஸ் ஆர். ஏவும் ஆரும் கரெக்டு தான். அதில் ஏ வந்து ஆரை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் டூரிசம். டூரிசம்னா என்ன? The word tourist was derived from an Old English word turian, which refers to a person who travels out of his usual environment for not more than 1 year and less than 24 hours. The tourism அப்படிங்கிறது என்ன வேர்டு? அந்த வேர்டு வந்துட்டு டூரியன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தையிலேருந்து வந்தது தான். என்னோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க சாதாரணமான தன்னோட வாழ்க்கையிலேருந்து ஒரு வருஷத்துக்கு கம்மியாகவோ 24 மணி நேரத்துக்கு அதிகமாகவோ நம்ம வந்து வெளியே போகிறது தான் வந்துட்டு அவங்களோட யூஷுவல் என்வரான்மெண்ட்டை விட்டு போகிறது தான் வந்துட்டு டூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் எக்கோ டூரிசம். எக்கோ டூரிசத்தை பற்றி ஒரு ஷார்ட் நோட் எழுத சொல்கிறாங்க. Eco tourism typically involves travel to destinations where plants and animals thrive in a naturally preserved environment. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ வந்து இயற்கையாகவே அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிற அந்த இடத்த தான் வந்து அந்த இடத்துக்கு நம்ம போகிறது தான் வந்து எக்கோ டூரிசம் அப்படிங்கிறத வச்சு மீன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். வாட் ஆர் த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் டூரிசம்? எலமெண்ட்ஸ் ஆர் பேசிக் எலமெண்ட்ஸ். டூரிசத்தோட பேசிக் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்டன் எலமெண்ட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் டு அட்ராக்ட் டூரிஸ்ட் as travel destinations. They are pleasant weather, scenic beauty, historical and cultural monuments. ஸோ ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து டூரிஸ்ட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுன்னா அதை தான் வந்து முக்கியமாக அதெல்லாம் பார்த்தோம்னா ப்ளசன்ட் வெதர், நம்மளோட வெதர் கண்டிஷன் நம்மளுக்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரி, அதே மாதிரி அங்கே இருக்கிற சீனரிஸு ப்ளஸ் வந்து ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சரல் மோனுமெண்ட்ஸ் ஞாபக சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம். நேம் எனி 5 ஹில் ஸ்டேஷன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸை பற்றி சொன்னோம்னா, ஊட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற ஊட்டி, அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற டார்ஜிலிங், மேகாலயாவில் இருக்கிற ஷில்லாங், தென் கேரளாவில் இருக்கிற மூணார், சிக்கிமில் இருக்கிற கேங்டாக். நேம் எனி 5 பீச்சஸ் இன் தமிழ்நாட்டில் இருக்கிற 5 பீச்சஸ் சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கோவளம் பீச், மரீனா பீச், தென் கன்னியாகுமரி பீச், ராமேஸ்வரம் பீச், தென் சில்வர் பீச். நெக்ஸ்ட் ஒன், distinguish between international tourism and historical tourism. First one, international tourism. International tourism is undertaken to visit the places of international importance and to gather the knowledge about their culture and customs. International tourism அப்படிங்கிறதுல என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் பிளேசஸ், அதாவது இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற பிளேசஸை நம்ம அங்கே போய் அதை பற்றி பார்த்து தெரிஞ்சு அவங்களோட கல்ச்சரு அவங்களோட கஸ்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இன்டர்நேஷ்னல் டூரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் tourism. It focuses on visiting historically important places like museums, monuments, archaeological areas, forts, etc. பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால். ஹிஸ்டாரிக்கல் டூரிசம் அப்படிங்கிறதுல என்ன மென்ஷன் பண்ண வராங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேசஸாக இருக்கிற மியூசியம்ஸ், மானுமெண்ட்ஸ், ஆர்கியாலஜிக்கல் ஏரியாஸ், ஃபோர்ட்ஸ் அங்கெல்லாம் விசிட் பண்ணுறது தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால். நெக்ஸ்ட் ஒன், ரிலீஜியஸ் டூரிசம் அண்ட் அட்வென்ச்சர் டூரிசம். ரிலீஜியஸ் டூரிசம், இட் இஸ் one of the oldest type of tourism where people travel individually or in groups for pilgrimage to a religious location such as temples, churches, mosques, etc. ஸோ ரிலீஜியஸ் டூரிசத்தில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து ஒரு ஓல்டு டைப் ஆஃப் டூரிசம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து தனிப்பட்ட முறையிலேயோ குரூப்பாகவோ பில்கிரிமேஜாக ரிலீஜியஸ் லொக்கேஷன்ஸுக்கு போகிறது. அதாவது ஹிந்துஸாக இருந்தால் டெம்பிள்ஸ் போவாங்க, கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் சர்ச்சஸ் போவாங்க, முஸ்லீம்ஸாக இருந்தால் மோஸ்க்கு போவாங்க. Next one, adventure tourism. It is a type of tourism involving travel to remote or exotic places in order to take part in physical challenging outdoor activities. Example, skydive. ஸோ இந்த அட்வென்ச்சர் டூரிசத்தில் முக்கியமாக ரொம்ப ரிமோட்டாக இருக்கிறதோ இல்லைன்னா ரொம்ப எக்ஸாட்டிக் பிளேசஸில் அவங்க வந்து போகிறது எதுக்காகனா ஃபிசிக்கலி சேலஞ்சிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்கைடைவ் இன் ஆஸ்திரேலியா. அட்ராக்ஷன் அண்ட் accessibility. Attraction mainly comprise
of two types such as natural attraction, example beach, cultural attraction, historical monument. ஸோ அட்ராக்ஷன் முக்கியமாக ரெண்டு வகை இருக்குது. ஒன்று நேச்சுரல் அட்ராக்ஷன், ஸோ நம்ம சொல்லுவோம்ல பீச்சு, ஃபாரஸ்ட் அந்த மாதிரியெல்லாம். தென் நெக்ஸ்ட் ஒன் கல்ச்சுரல் அட்ராக்ஷன், தட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம முதலே சொல்லிட்டோம், இந்த தாஜ்மஹால், ஈஃபல் டவர் ப்ளஸ் பிரமிட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. accessibility means reachability to a particular place of attraction through various means of transportation, example road, rail, etc. ஸோ அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா accessibility, அதாவது ஒருத்தங்க டூர் போகிறப்ப முக்கியமாக ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போகிறதுக்கு உண்டான அந்த வேரியஸ் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் இந்த accessibilityங்கிறது. அதுக்கு வந்து அவங்க ரோடு யூஸ் பண்ணலாம், ட்ரெயின் யூஸ் பண்ணலாம், ஃப்ளைட் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கிறத accessibility அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம்ஸ். விஷ் யூ ஹாப்பி பொங்கல்.